அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அது தப்பு சார். அது நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க யார்கிட்டயும்? என்ன சார் கேட்கணும்? தப்பு சார். அது அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். பேப்பர் ரவுடி பிரஜிலுக்கும் நடிப்பு அரக்கி சாண்ட்ராவுக்கும் ஒரு குறும்படம் இருக்கு. ஆக்சுவலா 2 குறும்படம். புரியல சார், புரியல. சண்டை போடலாம்னு சொல்றீங்க, சண்டை போட கேட்க போனா நான் ஒரே ஆளா உங்க மொத்த பேரையும் இந்த கும்பகோணத்தை சுத்தி சுத்தி துரத்தும் போதே தெரியல. என் பேக்ரவுண்ட் என்னன்னு வாயை மட்டும் விடாத. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு ஷோ. நீ வழக்கமா வீக்கெண்ட்ல பார்வதி தானே ஒப்பாரி வைப்பாங்க. இப்ப என்ன புதுசா சாண்ட்ரா மாறி வைப்பாங்க. அந்த இடத்த இவங்க எடுத்துக்கிறாங்க. போராடிங்க நீங்க. சாண்ட்ராவோட நடிப்பு டே பை டே அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. சாண்ட்ரா பேசும்போது ஒரு சாங்க போடணும். பரிவோலு பரிவோலு சொல்றேன். வாயை மட்டும் விடாத. நீ பரிவோலு பண்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க ஒண்ணு நடிக்கிறாங்களே, அது எல்லாத்துக்கும் இந்த சாங் தான் கரெக்டா இருக்கும். நீ வார்த்தைகளை அளந்து பேசணும். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன். நான் சொன்னேன் இவங்களே ரோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி தன்னுடைய நண்பன் பிரஜினுக்கும் நண்பனுடைய மனைவி சாண்ட்ராவுக்கும் பார்ஷியாலிட்டி பாக்குறாரா? I'm not well sir. உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளிய? ரோஸ்ட் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு பத்தல. அப்படி பார்த்தாலும் எனக்கு பத்தவே இல்ல. நான் உங்ககிட்ட பேசல. கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கு இல்ல. உங்கள்ட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. வேலை செய்யாத திவ்யாவை மட்டும் வக்கு இல்லன்னு சொன்னாரு. அவங்க கூடயே வேலை செய்யாம இருந்த சாண்ட்ராவை மட்டும் எதுக்கு அப்படி சொல்லல? ஆனா உங்கள்ட்ட பதிலே வரல திவ்யா. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எனக்கு நீங்க பதில் சொன்னாதான் நான் முடியும். சாண்ட்ராவும் தானே வேலை செய்யல, அவங்களையும் வக்கு இல்ல துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்ப விஜய் சேதுபதி பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. ஒவ்வொரு வாரமும் நான் எதிர்பார்க்கறேன். இன்னும் நல்லா காட்டுங்க, தயவு செஞ்சு செய்யாதீங்க. நல்லா இல்ல கேக்குது. பேப்பர் ரவுடி பிரஜினை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி உட்கார வைப்பான்னு பார்த்தா இவரு ஓடுறாரு. தேங்க்யூ சார். முடியல சார். பாய். காலை சேர்ந்து தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டாடா பை பாய். खत्म बाय बाय टाटा குட் பை. புரியலையே, பேசி வச்சு பண்றாங்களா? தான் மாட்டுவாங்க. ஆனா இந்த வாரம் அவங்க கூட சேர்ந்ததுனால இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க தெரியாம போயிட்டாங்க. பார்வதி பாரு டம்மி ஆயிட்டாங்க. அது எப்படி பார்வதி சேர்ற இடம்லாம் சாக்கடையா மாறிடுது? சாக்கடையா மாறிடுதா இல்ல சாக்கடை கூட தான் சாக்கடை சேருதா? போன வாரம் உள்ள அவங்க பட்டது போதாதா? இன்னுமா ஏத்தி விடணும்? என்னங்கறத நீங்களே முடிவு பண்ணீங்க மக்களே. நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். பண்ணுங்க, நான் காலி பண்ணி விட்டுறேன். காலி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐயோ காலி பண்ணுங்க. ஆனா இந்த புள்ளி கேங்க தனியாளா புள்ளி பண்ண விக்கல் சிக்கமா கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். பண்ணுங்க. வேற யாராலையும் இந்த அளவுக்கு சமாளிக்க முடியாதா? பிக் பாஸ் சொல்றதையும் கேட்கல, அந்த வீட்டுல யார் சொல்றதையும் கேட்கல. ஏன் விஜய் சேதுபதியே வந்து சொல்றாரு, அதை கூட புரிஞ்சுக்க முடியல. இப்படிப்பட்ட ஆட்களை இந்த அளவுக்கு சமாளிச்சதே பெரிய விஷயம் தான்டா. முன்னாடி நின்னு பேசுறேன். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நடந்த சம்பவங்களை ஒண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரஜின் சாண்ட்ராக்கு ஒரு குறும்படம். அந்த பால் யார் கூத்த போறான்னு தெரியலன்றத மட்டும் தான் சார் நான் கேட்டேன். மீதி நான் கேட்கல. பத்தல நடிப்பு பத்தல. மத்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு கேட்கலையா? இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருந்திருக்கும், யாரும் தெரியாது. ஊத்துவாங்க சார். சாண்ட்ராவும் தான் பால் ஊத்துன்னு சொல்றாங்க. அட்ரஸ் எங்க பண்ணலாம்? சனிக்கிழமை பால் தான். ஆனா இங்க வந்துட்டு இப்படி ஒரு நடிப்பு போடுறாங்க. அம்மா நீங்க தாமா உண்மையான நடிப்பு அரக்கியே. சனிக்கிழமை வந்து அப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க. நடிக்கிறீங்கம்மா, நல்லா நடிக்கிறீங்க. நல்லா அப்படியே பயங்கர மூஞ்சே வேற மாதிரி இருக்கு. அதே போல பிரஜின் வந்துட்டு எஃப்ஜேவோட வீட்டை பத்தி பேசும்போது அங்க சாண்ட்ரா இருப்பாங்க, நல்லாதான் கேட்டுட்டு இருப்பாங்க. கர்மா பாவெல்லாம் எங்கட கொண்டு வைப்பான்? அவன் ஃபேமிலிக்கா இல்ல அப்பா அம்மாக்கா இல்ல தங்கச்சி அக்காக்கா யார் எங்க போய் வைப்பான்? ஆனா இங்க வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரியே ஒரு நடிப்பு நடிப்பாங்க பாருங்க. எனக்கு தெரியும் அவர் எதை வச்சு பேசிருப்பாரு. அக்காவுக்கா தங்கச்சிக்கான்னு அவர் கேக்குறது கனியா ரம்யா. அது எப்படிங்க பேசுறதெல்லாம் பேசுறீங்க, பண்றதெல்லாம் பண்றீங்க, வீக்கெண்ட்ல மட்டும் இப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க?
என்ன ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பாரு. இது எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? போன வாரம் சபரி பண்ணதுக்கு வந்து நீங்க ஒரு குறும்படம் போட்டீங்களே, இதுக்கு நீங்க குறும்படம் போட்டிருக்கணும். ஆனா எப்படி பண்ணுவாங்க? போட சும்மா சும்மா போட்டாங்கன்னா போர் அடிச்சுன்னு போட மாட்டாங்க. சாண்ட்ரா நல்லா காப்பாத்துறீங்க உங்க ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்ட் வைஃபையும். இல்ல ஐயா, நான் வண்டியே கண்டமாக்கிடுவேன். அது யாரா இருந்தாலும் சரி. சாண்ட்ரா வந்துட்டு கனி கிளவின்னு சொன்னதா இருக்கட்டும், கொஞ்சம் ஓவராவே வாய் விட்டாங்க. போர்ட்ரே பண்ணி பேசுனதா இருக்கட்டும், முடி எப்படியெல்லாம் போட்டு நல்லா பண்ணி ஒரு சைக்கிக் பிஹேவியரா இருந்ததுன்னு ஒரு தலையா இருக்க எஃப்ஜேவை தருதலன்னு சொன்னதா இருக்கட்டும், அப்புறம் அவரையே சீப்புன்னு சொன்னதா இருக்கட்டும், இது எதையுமே கேட்கவே இல்ல. சரியாகும்பம் சொல்றேன். ஓகே, நான் சொன்னது கூட கம்மிதான். சாண்ட்ரா பண்ணது பேசுனது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் எடுத்தா வச்சுக்கோங்க, ஆமா, ஆமா. ஒரு வீடியோ பார்த்தாடா பார்வதி இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. பார்வதி இப்போ காணாம போயிட்டாங்க. சாண்ட்ரா சேச்சி இல்ல சீச்சி. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. உங்க கூட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, வேற என்னெல்லாம் பண்ணியிருந்தா நீங்க அந்த டாஸ்க் செஞ்சிருப்பீங்க? உள்ள போய் அது பதில் சொல்லுங்கம்மா. திவ்யாவை ரோஸ்ட் பண்ணீங்க, ஓகே. சாண்ட்ரா கூட சேர்ந்துட்டு அவங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ராவை மட்டும் ஏன் திவ்யா அளவுக்கு ரோஸ்ட் பண்ணல? அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. என்ன பண்ணா திவ்யாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க? நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சாண்ட்ரா ரொம்ப பயந்தவங்க, சாண்ட்ரா ரொம்ப அப்பாவி. உங்களுக்காக உங்க கூடயே நின்று இன்னைக்கு பேரை கெடுத்துட்டு உட்காந்துருக்காங்களே சாண்ட்ரா. ஓஹோ, எல்லா வேலையும் திவ்யாவை தாண்டி சாண்ட்ரா தான் பண்ணாங்க. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு திவ்யாவால பேரை கெடுத்துட்டாங்க. என்னடா இது? உங்களுக்கு இப்பயா தெரிஞ்சுக்கோங்க, இது தேவையில்லாம பண்றீங்க, அது நல்லா இல்லன்னு. திவ்யா மேல எந்த வகையிலும் வந்து மறுக்கவே முடியாது. ஆனா அவங்களாச்சும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. சாண்ட்ரா எதுக்கு கூடவே உட்காந்து ஜிங்ஜாங் அடிச்சுட்டு ஜால்ரா அடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க? ஆனா உங்கள்ட்ட பதிலே வரல திவ்யா. இந்த மாதிரி எஸ்கேப்லாம் ஆக முடியாது. எனக்கு நீங்க பதில் சொன்னாதான் நான் முடியும். இதெல்லாம் எங்க போய் சொல்றேன்னு தெரியலடா, நியாயமே இல்லடா. அது எங்களோட இடத்த தூக்கிட்டு இவரு கொடுத்தலாம் அந்த இடத்த. திவ்யாக்கு தலைவலி யாரு? ஏன்னா அந்த வேலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தூங்குற மாதிரி ஒரு நடிப்பு. அங்க இருக்கவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. எல்லாரும் மதிக்கதான் செய்வாங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. சேதுபதியே மதிக்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்துடணும். இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் திவ்யாவால மட்டும்தான் பண்ண முடியும். கோமோனா பாத்துட்டு எப்பா வேற லெவல்ல செஞ்சு விட போறாரு போல. சொல்லல. நான் இப்படிதான் சார். கொஞ்ச நேரம் போன் அடிக்கிறேன், உட்கார்ந்து கேட்டு. புரியல சார், எனக்கு புரியல. அவர் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சாலும் சரி பரவாயில்ல. நீங்க நேரடியா சொல்லி தெரியுதுல, அப்புறம் எதுக்கு நீங்க அந்த இடத்துல பார்ஷியாலிட்டி காட்டுங்க? அதை தயவு செய்யாதீங்க, நல்லா இல்ல கேட்கறது. ஆனா சாண்ட்ராவுக்கு பிரஜனுக்கு மட்டும் பார்ஷியாலிட்டி பாக்குறாரு. ஏங்க ஓப்பனா ஒருத்தன் மிரட்டிட்டு இருக்காங்க, த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப த்ரெட்னிங்கா ஃபீல் ஆகுது பிக் பாஸ். பிரஜன் வந்து பிஹேவ் பண்றது ஒரு இடத்துல பண்ணா கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. காலி பண்ணிடுவேன், முடிச்சிருவேன், செஞ்சிருவேன், கிளம்பு. அதை நீங்க எதிர்த்து கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க தெரிச்சு ஓடுறீங்க. பிரஜனை நான் வந்து சதுர விட்டுருவேன், காலி பண்ணிடுவேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? திருட்டு கிடையாது, ஏன்னா நீ சொன்னதான் திருட்டு. சுபிக்ஷா பேசும்போது அது வந்து த்ரெட், இந்த பேப்பர் அப்படி பேசுனா அது ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல பேசுற ஒரு வார்த்தையா? என்னடா நியாயம் இது? கமல்ஜின் பேசியிருந்தா அடி விழுந்திருக்கும். இவங்கதான் எங்களை பத்தி எல்லாரும் பின்னாடி தான் பேசுவாங்க, முன்னாடி பேச யாருக்குமே தைரியம் இல்ல, முதுகெலும்பு இல்ல, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாருமே இங்க பேச மாட்டாங்க. அதான் எவனுக்கும் முதுகெலும்புல வந்து பேசுவாங்க. போடா மடையா. உங்களுக்கு தெரியுதா எஃப்ஜேவோட ஃபேமிலி பத்தி பேசுனீங்களே, அதுக்கு தைரியம் இருந்தா நீங்க எஃப்ஜே முன்னாடி பேச வேண்டியதானே? அப்ப உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? முதுகெலும்பு இல்ல, எல்லாம் பின்னாடி பேசுறாங்க. இந்த தைரியம் வீரம் இதெல்லாம் பேசுற பேச்சுல கூடாது, செய்யற செயல்ல இருக்கணும். நான் பர்ஃபெக்ட்டா இருக்கேன், தைரியமானவன், நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல். அந்த ஹீரோ மெட்டீரியல் வரண்டா பிரச்சனை. டான்ஸ் ஆடிட்டு பழக தெரியாது. நான் காமெடியன் கிடையாது, ஸ்டாண்ட் அப் காமெடி. நான் ஹீரோ மெட்டீரியல் தான். டேய் சும்மா இருடா. இது வரைக்கும் இருந்தாரு முன்னாடி கஷ்டம். ஸ்டாண்ட் அப் காமெடி. நான் ஹீரோ மெட்டீரியல் தான். நான் ஒரு ப்ராப்பரா வளர்ந்தவன். சத்தியமா இந்த அளவுக்கான காமெடி யாரும் பண்ண முடியாதுங்க. அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல். இதை சொல்லும் போது ஒரு நிமிஷம் நான் நடிப்பு அரக்கனையா பார்த்தேன். இந்த டாப் ஸ்டாரா இருக்காங்களே அவங்க கூட தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல் சொல்ல மாட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் போலான்னு நினைக்கிறேன் பிரச்சனை. ஆனா உங்களுக்கு புரியும், ஹீரோவா ஆக போறேன், நான் ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை, நான் ஹீரோவா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வேற. தன்னை ஒரு ஹீரோ மெட்டீரியல் சொல்லிட்டு தன்னைத்தானே சொல்லக்கூடாது, தன்னைத்தானே வந்து ஏமாத்திக்கிட்டு இந்த உலகத்தையும் ஏமாத்துறத நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க. நான் சொல்லிட்டா என்கிட்ட வந்து நான் இப்படிதான் பேசுவேன். முன்னாடி ஒருத்தன் தான் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தான்,
அவனுக்கு அப்புறம் நீங்க தான் நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன் கரெக்டா இருக்கு காம்பினேஷன். சூப்பர். நான் ஒரு ப்ராப்பரா வளர்ந்தவன். நல்ல ப்ராப்பரா வளர்ந்தவனா அவரே அடிக்கடி சொல்லிப்பாரு. வெரி குட் வெரி குட். அவரே சொல்லிக்கிறானா? அவரே சொல்றாரு. வெரி குட் வெரி குட். நான் சரியா வளர்க்கப்பட்டவன்னா அப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிங்க தெரியல. இப்படி ப்ராப்பரா வளர்ந்தவர் தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பாத்துக்கங்க மக்களே. நீங்க சேர்ந்து ஆடுறீங்க சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கேம் ஆடுறேன் சார், தனியா ஆடுறேன். இதுல ஒரு வார்த்தையை சொன்னா மட்டும் இவரு கோபம் பொத்துக்கிட்டு வந்துரும். நீங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டி கேம் தான் விளையாடுறீங்க, அது பச்சையா தெரியுதுன்னு சொன்னா, இல்ல அவர் தனி கண்டஸ்டன்ட் நான் தனி கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி உருட்டி தெரியுது. என்ன சார் கேட்கணும்? தப்பு சார், அது தப்பு சார். நான் என் கேம் ஆடுறேன் சார். மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. நீங்க புருஷ பொண்டாட்டி கேம் விளையாடுறது எல்லாருக்குமே தெரியும். அங்க உள்ளவங்களுக்கும் தெரியும், வெளியில இருக்க மக்களுக்கும் தெரியும். அதனால பச்சையா நடிக்காதீங்க. செருப்பால் அடி ராஸ்கல். இந்த சீக்ரெட் டாஸ்க்ல மிச்சரே இல்லாம மிச்ச சாப்பிட்ட பிரஜனுக்கு நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் புருஷனுக்கு ஒண்ணா பொண்டாட்டி சாண்ட்ரா வரதா இருக்கட்டும், பொண்டாட்டிக்கு ஒண்ணா புருஷன் பிரஜின் வரதா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். அதனாலதான் சரி நீ சொல்லிடுன்னு சொன்னது. பட் நீ அதை வந்து பயங்கர நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றீங்க, ரொம்ப கேவலமா இறங்கி ஒஸ்ட் பெர்ஃபார்மரை கூட டிஸ்கஸ் பண்ணி போடுறீங்க. அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களால நான் சாண்ட்ரா அண்ட் திவ்யா சொல்லுவேன். ஓ இதைத்தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. வேற ஏதாவது பேசுறாங்க சார். நாங்க 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட், நாங்க 2 பேரும் சேர்ந்து விளையாடல. இதெல்லாம் எப்படி உங்க வாயால பேசுறீங்க? இன்னைக்கு எபிசோட்ல கூட தான் பொண்டாட்டிக்காக ஒண்ணு சொல்றாரு. நான் சொல்றேன், அவளை வந்து யாரா கார்னர் பண்ணி 10 பேர் போனா நான் போய் நிப்பேன். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நீங்க வாய் கூசாம சொல்றீங்க? அவ என் தங்கச்சி நான் கேட்பேன், அது தப்பு, இதுவும் தப்பு. ரம்யா என் தங்கச்சியாக நான் வருவேன் அப்படின்னு சொன்ன சபரியை ரோஸ்ட் பண்ண விஜய் சேதுபதி ஏன் இவங்க 2 பேரையும் ரோஸ்ட் பண்ணல? என்ன காரணங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு காமெடி, ஒரு சிறந்த காமெடி ஒண்ணு பண்ணாங்க. எல்லாம் வெளியில போய் இந்த எபிசோடு ஒன்னொன்னா உட்கார்ந்து பாருங்க, அப்ப தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க வெளியில வந்த பிறகு எல்லா எபிசோடையும் பாருங்க. நீங்க என்னென்ன கேவலமான விஷயங்கள் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல அதுங்க வாயை கொண்டு போய் கழுவ சொல்லு, அதுக்கப்புறம் நான் பாத்திரம் கழுவேன். ஃபர்ஸ்ட் உங்க வாயை தாங்க கழுவணும், பினாயில் ஊத்தி. நீங்க சொன்னதுதான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்னீங்களே, நான் வந்து இந்த வீட்டுல உள்ளவங்க வந்து பினாயில் ஊத்தி கழுவ போறேன், அந்த ஹவுஸ் பினாயில் ஊத்தி வாஷ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு மனசுல. நீங்க பண்ண வேலைகள்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களை தான் பினாயில் ஊத்தி கழுவணும் போல, அதுக்கப்புறம் தான் மத்தவங்க. இவங்க சொன்னதெல்லாம் உள்ள இருக்கவங்க கூட இப்ப திருந்திட்டாங்க போல இருக்கு. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறுல ரவுண்டா ஒண்ணு இருக்கு. இல்ல அவங்க வாண்டடா பண்றாங்க. எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அடுத்து இந்த பார்வதி யார் கூட டிராவல் பண்ணாலும் அவங்கள மாதிரி இது தப்பிச்சுக்கிறா. சலங்கையை கட்டியாச்சு, நடிப்புன்னு இறங்கியாச்சு. ஐயோ அந்த கூட இருக்க பயலுகளுக்கு தெரிய மாட்டேங்குது அது நடிப்பு. ஏற்கனவே திவாகர் பண்ணது எல்லாமே தப்புன்னு பார்வதிக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவங்க கூடயே டிராவல் பண்ணி நேக்கா வெளில அனுப்பிட்டு இது எப்போ அது இதுல போட்டிருக்காங்க பாக்கணுமே இந்த எபிசோடு. இவங்களையும் மொத்தமா ஒழிச்சிட்டு நானும் நாசுக்கா சொல்லி பாக்குறேன், பாவம் தெரியல. இப்ப வரைக்குமே அது சாண்ட்ரா பேபி சொன்னே பெருமையா முடிஞ்சு வச்சுக்கிறாங்க. பீடை எங்க போனாலும் பீடையா தான் இருக்கு. பிரமாதம். இப்ப கூட பார்வதிக்கு என்ன பயனா, ஐயோ நம்மளோட பீடை கேம் விஜய் சேதுபதி எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் உஷாராயிடுவோம். அந்த பாவம் அந்த பயபுலிகளுக்கு தெரிய மாட்டேங்குது, அப்புறாணியா இருக்கு. நம்ம யார வச்சு அடுத்த கொஞ்ச நாள் ஓட்டுறது அப்படிங்கிற பயம் தான் பார்வதிக்கு ஓடிட்டு இருக்கோம். பாட்டு ட்ரெயின் இந்த பக்கம் திரும்பிடும் சார், வேணாம் சார். அவங்க எல்லாரும் உஷாராயிடும் முடிஞ்சிடும். பாரு ஊதவனே ஆடுறாங்க, நான் என்ன பண்ணட்டும்? நானும் உஷாராகலினா சேர்ந்து பீடியா சுத்த வேண்டியதான். கடைசியா சாண்ட்ரா வந்துட்டு ஒரு நடிப்பு போட்டாங்க. இவ்வளோ அத்தையும் பண்ணிட்டு ஒரு நடிப்பு போடுறாங்க பாருங்க. அதான் திங்களாமா தெரிஞ்சிடும். திங்களாமாவோட கேம் வேற தயவு செஞ்சு யாருன்னா ஒருத்தவங்களை வெளில அனுப்புங்க, வாரம் வாரம் எங்களுக்கே கடுப்பாரு. போன வாரம் பயந்த மாதிரி, இந்த வாரம் அழுகிற மாதிரி. நீ பண்றது தப்பு அவருக்கு தெரியலையா? இந்த நடிப்புக்கு அப்புறம் திரும்புவாங்களாங்கிறத பார்க்கலாம். நீங்க மாசு நினைச்சு பண்ணது மாசா இல்ல சார், நல்லா இல்ல. நீங்க மாசு நினைச்சு பண்றதெல்லாம் மாசா இல்ல, தமாசா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிருக்கணும். மிஸ் ஆகிட்டு அவ்வளவுதான். வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் அவங்க சாண்ட்ரா வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களோட இது பாத்தீங்கன்னா பயங்கர இதா இருக்காங்க, எதுக்குமே பயப்படாத ஒரு பொண்ணாதான் இருக்காங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஐயோ எனக்கு பயமா இருக்கு அழுற மாதிரிதான் பேசுறாங்க.
இது எப்படி கொண்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறைய படத்துல அவங்கள வில்லியா போடலாம் எனக்கு தெரிஞ்சு. அம்பியா மாறி எனக்கு ஒண்ணும் தெரியாது அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. இப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் எனக்கு ரஜனை வந்து அந்த அந்த சீரியல்லாம் பிடிக்கும், எனக்கு முன்னாடியும் பிடிக்கும். இவர் பண்றது பார்த்தா அவரோட கேரக்டர் இப்படிதான் இருக்கு. அப்போ இவரும் பாத்தீங்கன்னா அவரோட பெருமையை தான் கிட்டத்தட்ட இப்போ திவாகரன் இது அவரோட பெருமை ஒண்ணுமே நடிக்க தெரியாம நான் இவருக்கு மேல நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவரும் இப்படி பெருமை பீத்திக்கிட்டு இருக்காரு. ஏதாவது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்பி இப்ப எதுக்கு பிக் பாஸ்க்கு வர்றீங்க? திரும்பி உங்களுக்கு வாய்ப்புக்காக தான் வராங்க. ஏதோ பெரிய ஹீரோவா இருக்கிற மாதிரியும் இவங்கள இப்பதான் வாண்டடா இவங்களே பிக் பாஸ்க்கு வந்த மாதிரியும் நிறைய வாய்ப்பை விட்டுட்டு வந்த மாதிரியும் பேசுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இவங்களே பேசி வச்சுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் என்ன இந்த மாதிரி கொஸ்டின் கேளு அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லி அப்படி இவங்க கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திவ்யா பார்வதிலாம் ஏதோ ஒரு போன வருஷம் முந்தின வருஷம்லாம் ஐபிஎல் சேர்ந்து போய் பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா பழக்கமானவங்க. அதே மாதிரி விக்ரமா இருக்கட்டும், விக்ரமும் பார்வதியும் ஏதோ ஒரு சீரியல்ல சேர்ந்தே நடிச்சிருக்காங்க. அதான் சொல்றல, இருக்கிற எல்லாருமே நல்லா தெரிஞ்சவங்க தான். இங்க உள்ள வந்துகிட்டு தெரியாத மாதிரி இவங்கெல்லாம் யாருன்னே இவங்களாம் இப்பதான் வந்து உள்ள பாக்குற மாதிரியே இப்ப இது பண்ணிக்கிறாங்க. கமருதீனும் திவ்யாவும் ஒரே சீரியல் நடிச்சிருக்காங்க. பேசினதே இல்லாத மாதிரியே இவங்களும் 2 பேரும் கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் மாதிரியே இருந்துக்கிறாங்க. இது அப்படிதான் இருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஜேவும் அரோராவும் ஏதோ ஒரு சீரியல் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சொல்ற எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இது எல்லாமே கூட்டு கலவாணிங்க. நம்ம தான் முட்டா பைய மாதிரி பிக் பாஸ பார்த்து ஏமாந்துட்டு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆமா, எனக்கும் அதான் தோணுது. நம்ம தான் முட்டா பைய மாதிரி இவனை அடிச்சுக்கிறதுக்கு எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இவன் திட்டுறதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இவன்ட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லா ஸ்கிரிப்டடா இருக்கு. இந்த சீசன் மற்ற சீசன் எனக்கு தெரியல. இந்த சீசன் ஸ்கிரிப்டடா இருக்க எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்க இப்போ நம்ம ஒரு 10 நாள் பழகினவங்களே இப்போ திடீர்னு பார்த்தோன்னே இவங்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்கா பேசிடுவோம்ல. இவங்கெல்லாம் ரொம்ப வருஷம் பழக்கமானவங்க. இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க நம்மள. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஓகே. Okay, ready, start. 1, 2, 3.